நம்ம ஊரு இணைந்து வழங்குபவர்கள் நவகிரகா ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ், உமா மெட்டல்ஸ் சீர்காழி மற்றும் ஜிசிடி நேச்சர்ஸ் ப்ராடக்ட்ஸ் கோயம்புத்தூர். நான் உங்க சுரேஷ். இன்னைக்கு நான் நாகை மாவட்டத்தில் இருக்கிற சீர்காழிக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சில முக்கியமான இடங்களையும் இந்த மண்ணோட வாழ்வியலை சார்ந்த மனிதர்களையும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் பரவலா அறியப்பட்ட டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அதுல அதிக பங்களிப்பை செஞ்சிருக்காரு. பைரவி துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன். அந்த பைரவி துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன். தன்னோட வெண்கல குரலால இசை உலகத்தை ஆட்சி செஞ்ச மாபெரும் கலைஞர். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா. இப்ப அவருடைய புதல்வர் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரமும் தந்தை காட்டிய வழியை பின்பற்றி வெற்றி அடைஞ்சிருக்கார். நல்ல செல்வம் தரும் நாயகியே, நல்ல செல்வம் தரும் நாயகியே, ஸ்ரீமன் நாராயணன் தேவி நவநிதியே. கர்நாடக இசையா இருந்தாலும் திரைப்பட இசையா இருந்தாலும் தங்களோட குரல் மாயத்தால தனித்துவம் அடைஞ்சதுல டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜனுக்கும் டாக்டர் சிவசிதம்பரத்துக்கும் சிறப்பு அடையாளம் இருக்கு. திரு எஸ் நடராஜன் பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி, ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் சிபிஎஸ்இ பள்ளி, பெஸ்ட் கல்லூரிகள்னு பல கல்வி நிலையங்கள் உருவாக காரணமா இருந்தவர். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால சாதாரணமா ஆரம்பிச்ச நிறுவனம் இப்போ விருட்சமா வளர்ந்திருக்கு. ஒரு சராசரி மனிதனா வாழ்க்கையை துவக்கி கல்வியியல் துறையில சிறப்பான உயரத்தை அடைஞ்சவர் திரு எஸ் நடராஜன். தனக்கான அடையாளம் தன்னுடைய கல்வி நிறுவனங்கள் தான் அப்படின்னு உறுதியா நம்பினவரு அந்த அடையாளத்தை ரொம்பவே ஆழமா பதிவு செஞ்சிருக்காரு. நல்ல கல்வியை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்ச திரு நடராஜன் ஒரு கட்டத்துல மாணவர்களுக்கு வீடு தேடி போய் பாடங்களை நடத்தி இருக்காரு. அவருடைய கல்வி கற்பித்தல் தாகம்தான் இந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைய காரணமா அமைஞ்சிருக்கு. இவர் மிஸ்டர் ராஜ்கமல். எஸ் நடராஜனுடைய வாரிசான இவர் ஒரு வழக்கறிஞர். தான் விரும்பி படிச்ச அந்த துறையை விட தன்னுடைய தந்தை ஏற்படுத்தி கொடுத்த பாதையை பின்பற்றி இந்த கல்வி நிறுவனத்தை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகிற வேலையை திறம்பட செய்துக்கிட்டு இருக்காரு. பெஸ்ட் கல்வி நிறுவனங்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இது 1978 கல்வி செம்மல் பள்ளியினுடைய நிறுவனர் திரு எஸ் நடராஜன் அவர்களால் துவங்கப்பட்டது. முன்னதாக பார்த்தீங்கன்னா இடைநின்றல் இல்லாமல் அந்த கல்வி சூழலில் கொண்டு வரதே அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த நேரத்தில் அப்படி வர பசங்க அதிக அளவில் ஆங்கில பாடத்தில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அந்த தடையை அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை அவங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி லாஜிக்ஸ் எல்லாம் பண்ணி அந்த இங்கிலீஷை நடத்தின, அந்த இங்கிலீஷை புரிய வச்ச பெருமை சாருக்கு தான் சேரும். ஸோ அந்த மாதிரி எளிமையாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கல்வி நிறுவனமானது. பணம் ஒரு பெரிய விஷயமா நினைக்காம சர்வீஸை ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மனசில் வச்சு இதை செய்ய ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுடைய இல்லத்துக்கே சென்றுலாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் டியூஷன்லாம் நடத்தியிருக்காங்க. நிறைய ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அவங்க செயல்பட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்களுடைய பேரில் வருஷத்துக்கு 5 மாணவர்களை தேர்வு செய்து அவங்களுடைய மெமோரியல் டே அன்னைக்கு அவங்களுடைய நினைவாக அவங்களுக்கு நாங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இங்கே தனியார் பள்ளிகளுக்கே உரிய பாணியில் கல்வியை கட்டாயப்படுத்தி புகுத்துறதில்லை.
மாணவர்களுக்கு பிடிச்ச துறையை அவர்களே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. இங்கே படிக்கிற மாணவர்கள் இந்த பள்ளியை விட்டு போன பிறகும் அவங்களோட வளர்ச்சியில் அக்கறை கொண்ட பள்ளி நிர்வாகம் அந்த மாணவர்கள் அடுத்து மேற்கொண்டு உயர்கல்வி படிக்கவும் தேவையான பொருளாதார உதவிகளை செய்துக்கிட்டு 10ஆம் வகுப்பில் நல்ல அதிக மதிப்பெண்கள் எடுத்து மெரிட்டில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட 12th பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெரிட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்களுடைய ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸையும் நாங்கள் பே பண்ணுறோம். அட்வான்ஸ் கல்வியை கொடுக்கறதுல இந்த பள்ளி கூடுதல் அக்கறையோடு இருக்கு. நேரடி பயிற்சி வகுப்புகள் மூலமா அறிவியலை மாணவர்களுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் கல்விக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸஸ் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸ்பெஷல் ரிவிஷன் டெஸ்ட் மூலமா மாணவர்களை தேர்வடைய செய்கிறாங்க. தினமும் மாணவர்களுக்கு பரீட்சை வச்சு அன்னைக்கே ரிசல்ட் கொடுத்து தினசரி வளர்ச்சிகளை கண்காணித்து மாணவர்களை மேம்பட செய்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் ரிவிஷன் டெஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் மார்னிங் வந்த உடனே 9:30 to 11 o'clock ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் வீதம் வாரம் 6 நாளும் 6 சப்ஜெக்ட் டெஸ்ட் வச்சுட்ருக்குறோம். இதோட கரெக்ஷனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் கோச்சிங் கிளாஸில் 4:30 to 5:30 இந்த 1 ஹவரில் அந்த மார்னிங் வச்ச அந்த டெஸ்ட்டோட ரிவிஷனை ஈவினிங்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இதனால் மாணவர்களுக்கு அன்னைக்கு எழுதக்கூடிய கரெக்ஷன் தெரியறதொட்டு மாணவர்கள் மதிப்பெண் அதிகமாக வாங்குறதுக்கு இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஸ்மார்ட் போர்ட் மூலமாக நவீன வகுப்புகளை நடத்துகிறாங்க. நீட் தேர்வுகளுக்கு மாணவர்களை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நீட் தேர்வுகளுக்கு மாணவர்களை வந்து அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக அவங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். அண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை இப்போ ஆன்லைனில் அவங்களுக்கு கொடுத்து அதை நாங்கள் த்ரூ ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் பல இன்ஜினியரிங் மாணவர்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே படிக்கிற மாணவர்கள் பலரும் நிறைய மார்க் எடுக்கிறதுல சிறந்தவங்களாக இருக்காங்க. நிறைய மாணவர்களை வந்து நாங்கள் வந்து அவங்களுடைய தனித்திறமைகளை கண்டுபிடிச்சி, ஸோ அவங்க என்ன இதில் எந்த ஃபீல்டில் ஸ்பெஷல் டேலண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். புத்தகங்கள் மூலமாக கற்றுக் கொடுப்பது மட்டுமே கல்வி கிடையாது, விளையாட்டும் ஆகச்சிறந்த கல்வி தான் அப்படிங்கிற உண்மையை இந்த பள்ளி சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் இங்கே படிக்கிற மாணவர்கள் பலரும் விளையாட்டு போட்டிகளில் பல பரிசுகளையும் பதக்கங்களையும் வாங்கிட்டு இருக்கிறதா. 2018-19 அகாடமிக் இயரில் மத்திய பிரதேசம் வரை ஒரு மாணவர், நம் பள்ளி மாணவர் வந்து சென்று தமிழக அணி சார்பாக கொக்கோ டீமில் வந்து கொக்கோ விளையாட்டுலேயும் அண்ட் வந்து கபடி டீம்லேயும் விளையாடிட்டு வந்தார். இங்கே வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே இதனால் வந்து நான் ஸ்கூலுக்காக டிவிஷனல் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் SJV செலெக்ஷனில் வந்து நான் தஞ்சாவூர் லெவலில் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆனேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்து ஸ்டேட் லெவல் தமிழ்நாடு டீம் செலெக்ஷன் வாங்கினேன். அங்கே மத்திய பிரதேசில் இண்டோரில் எங்களோட நேஷனல்ஸ் நடந்துச்சு. அதில் நாங்கள் வந்து 4th place எடுத்திருந்தோம். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி என் பள்ளியை சேர்ந்த மாணவி, அவங்க நேம் அகல்யா, அவங்க வந்து மணிப்பூர் வரைக்கும் சென்று தன்னுடைய கராத்தே காம்படிஷனில் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. நான் 5th கராத்தே கிளாஸ் போயிட்டுருக்கேன். எங்கள் மாஸ்டர் வந்து கராத்தே கிளாஸ் மட்டும் இல்லாமல் டேக்வாண்டோ, சிலம்பம் எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்காங்க. 2014-2015 ஸ்டேட் மீட்டில் சில்வர் மெடல் அடித்தேன். திண்டுக்கல்லில் நடந்த SJFI ஸ்டேட் மீட்டில் செலக்ட் ஆகி நேஷ்னல்ஸ் மணிப்பூருக்கு போயிருந்தேன். என் பள்ளியை சேர்ந்த மற்றும் ஒரு மாணவர் வந்து ராபின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அவர் வந்து பீச் வாலிபால் அப்படின்ற அந்த காம்படிஷனில் தொடர்ந்து 3 வருஷமாக ஸ்டேட் அடிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் தான் மாநில அளவில் வெற்றியாளராக இருக்கார். நேஷ்னலும் தொடர்ந்து 2 வருஷமாக அவர் பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் 1 வருஷம் போயிருக்காரு, தாய்லாண்டில் போயிட்டு விளையாடிருக்காரு. அதே மாதிரி ஃப்ரான்ஸ் தஹிட்டி அப்படின்ற ஐலாண்டில் போயிட்டு இன்டர்நேஷ்னல் சில்வர் மெடல் எடுத்தார். பிரேசிலுக்கு ஆப்போசிட்டாக விளையாண்டு இந்தியா அணி வந்து சில்வர் மெடல் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அந்த மாணவருக்கு. ஒரு மாணவன் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அவன் படிக்கிற இடம் சார்ந்ததில்லை, அவனுடைய படிக்கிற மனநிலையை சார்ந்தது. அதனால அந்தந்த மாணவர்களுக்கு என்னென்ன கல்வி சார்ந்த தேவையோ அதை கொடுத்து தன்னுடைய மாணவர்களை கற்க செய்கிற வேலையை இந்த பள்ளி தொடர்ந்து தீவிரமாக செய்துக்கிட்டு இருக்கு. மாடர்ன் ஜென்ரேஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் என்ன பயன்பெறுறாங்க, என்ன மாதிரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குது, இதெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல இம்ப்ளிமெண்டிங்கை நாங்கள் ஸ்கூலில் பண்ணி சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நகரத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த ரோபோட்டிக்ஸ் மாதிரியான எஜுகேஷனெல்லாம் இங்கே எங்கள் ஸ்கூலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய மாணவர்கள் அவங்களுடைய திறமைகளை அதில் வெளிப்படுத்துகிறாங்க.
வருடம் நடக்கக்கூடிய ரோபோட்டிக்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நிறைய சான்றிதழ்கள், நிறைய பரிசுகளை வென்று வராங்க. படிப்பு அதோடு சேர்ந்து கொஞ்சம் ஆட்டிடியூடும் நல்லாயிருக்கும். ஆட்டிடியூட் நல்லா இருந்தால் தான் நம்ம படித்த படிப்பையும் சரியான விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஆட்டிடியூடாக நல்லா வரணுன்றதுக்காக மேடை பேச்சுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய மாணவர்கள் அதிக அளவிலான செமினார்களெல்லாம் பங்கெடுக்கிறாங்க. மற்ற கல்லூரிகளில் நடக்கக்கூடிய செமினார்லலாம் இவங்களுடைய ப்ரெசன்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு வராங்க. நம்ம ஊரு இணைந்து வழங்குபவர்கள் நவகிரகா ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ், உமா மெட்டல்ஸ் சீர்காழி மற்றும் ஜிசிடி நேச்சர்ஸ் ப்ராடக்ட்ஸ் கோயம்புத்தூர், ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் சிபிஎஸ்இ பள்ளி. இங்கே மாணவர்களுக்கு கிரியேட்டிவிட்டி, கலைகளில் ஆர்வம், தனித்திறமை ஊக்குவிக்கிறதுன்னு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வரும் கல்வி ஆண்டில், அதாவது 2019-20 எமது கல்வி நிறுவனம் மாணவர்களின் பல்வேறு திறன்களை வெளிக்கொணர்வதற்கும் நடப்பு பகுதியில் இருக்கிறதான எல்லா விதமான சவால்களை மேற்கொள்வதற்காகவும் பல்வேறு திறமைகளை அவர்களுக்கு நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். எங்கள் பள்ளியில் தற்பொழுது நிலவி வரும் IIT JEE என்ட்ரன்ஸ் கோச்சிங் கிளாஸஸ், லாங் டேர்ம் கோச்சிங் கிளாஸஸ் மாணவர்களுக்கு நடத்துவதாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் 2020 ஆன்லைன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வருவதால் அதற்கு முன்கூட்டியே அவர்களை தயார் செய்வதற்காக நாங்கள் இப்பொழுதே அந்த ஆன்லைன் IIT என்ட்ரன்ஸ் கோச்சிங் கிளாஸஸ் லாங் டேர்ம் பேசிஸில் பண்ணுவதாக இருக்கிறோம். என்னதான் அறிவியல் வளர்ந்தாலும் தனி மனித திறமை தான் ஒரு மனிதனை முன்னேற்றம்னு இந்த கல்வி நிறுவனம் நம்புது. அதனால தனி மனித திறமையை மேம்படுத்துவதற்கான அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த சிபிஎஸ்இ பள்ளி. மாணவர்கள் அவங்களுடைய ஆரம்ப கல்வி, அடிப்படை கல்வியோடு சேர்த்து அவங்களோட உயர்கல்வியையும் அவங்க சீர்காழி மண்ணிலேயே பயிலணும் அப்படின்றதுக்காக முதலாக சீர்காழி பகுதிக்கு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்த பெருமை நிறுவனர் அவர்களை சேரும். ஏன்னா அது அவங்களுடைய மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. பசங்க கண்டிப்பாக அவங்களுடைய கிராஜுவேஷனை அவங்களுடைய ஊர்லேயே பெறணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை சீர்காழி பகுதிக்கு கொண்டு வந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் உருவாக்கும், நிறைய சிறப்பான ஆசிரியர்களை உருவாக்கும் விதமாக ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் கொண்டு வந்தாங்க. எதிர்காலத்தில் நிறைய கல்வியாளர்களையும் சிந்தனையாளர்களையும் இந்த பள்ளி உருவாக்கி கொடுக்கும்னு நிச்சயமாக நாம் நம்பலாம். நகரம் பரபரப்பை தேடிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கை அவசரகதியா நகர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் இதுக்கெல்லாம் மத்தியில வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டு சிறப்பா பயணிக்கிற சிலர் ஒவ்வொரு ஊர்லயும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்களால இந்த உலகத்தோட வேகத்துக்கு ஓடவும் முடியுது, கூடவே வாழ்க்கையோட அர்த்தத்தை உணரவும் முடியுது. இவர் அந்த வகை மனிதர், மிஸ்டர் கார்த்திகேயன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் BE ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடித்தேன். முடிச்சுட்டு கொஞ்ச நாள் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மாஸ்டர் டிகிரி மறுபடியும் அதே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடித்தேன். புதுமையாக சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னோடய சொந்த ஊரில் இந்த நிறுவனத்தை தொடங்கினேன். அதில் என்னோடய கேப்ஷன் என்னென்னா, மாற்றங்களை விரும்பும் மனிதர்களுக்காக. கே பில்டர்ஸ் மூலமா கட்டடக்கலை நிபுணராக அறியப்படுற இவருக்கு ஓவியர், தன்னம்பிக்கை பயிற்சியாளர்னு பல முகங்கள் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே ஓவியம் தீராத விருப்பமா இருந்திருக்கு. அதனால எங்கேயும் கத்துக்காம தானே வரைய கத்துக்கிட்டு பல பரிசுகளை வாங்கியிருக்காரு. இயற்கையா தனக்கு அந்த கலை சேர்ந்ததா சொல்றாரு மிஸ்டர் கார்த்திகேயன். சிறு வயதிலிருந்தே எனக்கு டிராயிங், பெயிண்டிங் மேலே அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நான் SMJ ஸ்கூலில் படிக்கிற 6th ஆரம்பித்தேன் என்னோடய பயணத்தை. அப்போது அங்கே ஆரம்பித்து சாமிநாதன் சொல்லிட்டு ஒரு டிராயிங் மாஸ்டர் இருந்தார். ஃபஸ்ட்டு அவர் எனக்கு ஒரு பெரிய ஓப்பனராக இருந்தார். டிராயிங் சம்மந்தமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறதுலையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அவர் ரொம்ப என்னை அதில் ஊக்குவிச்சார். யாரும் எனக்கு கற்றுத்தராமையே எனக்கு இயல்பாக இருந்தது, ஓவியத்திறமைன்ட்ட இருக்குது அப்படின்றது அவர் தான் எனக்கு உணர்த்தினார். உலக பிரசித்தி பெற்ற நிறைய ஓவியங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்தமானது நம் நாட்டில் உள்ள ஓவியர் ரவிவர்மா ஹுசைன். அவரோட ஓவியங்கள்லாம் அவ்வளோ பிரமாதமாக
உலக லெவலில் புகழ்பெற்ற ஓவியங்கள். அதையெல்லாம் தாண்டி இன்னும் குறுகலாக நம்ம தமிழ்நாட்டு லெவலில் சொல்லணுன்னாக்க மணியம் செல்வன், மாசே அப்படின்னு நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் தான் என்னோடய மானசீக குருவாக இருந்திருக்கு. அவரோட பெயிண்டிங் நிறைய நான் பார்த்து அதை வந்து நிறைய காப்பி பண்ணி வரைஞ்சிருக்கேன். தான் கற்றுக்கிட்ட ஓவியக்கலையை தன்னோட கட்டிடக்கலையோட சேர்த்து குலைக்கும் போது சிறந்த கட்டிடங்களை வடிவமைச்சு கொடுக்க முடியறதா சொல்கிறாரு மிஸ்டர் கார்த்திகேயன். கட்டிடத்தில் என்னோடய கலையை வந்து நான் எப்படி புகுத்துறேன் அப்படின்றது தான் என்னோடய விஷயமாக சொல்லிக்கிறேன். நான் ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியாக என்னால் இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு கிச்சன் இருக்கலாம், ஹால் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நார்மல் இதுலேருந்து ஏதோ வித்தியாசமாக அமைக்க முடியும் அப்படின்றது எனக்குள்ள ஒரு கற்பனையை அதில் புகுத்தி ஒரு அருமையான பிளான் என்னால் நான் உருவாக்கி தரேன் இன்றைக்கி நிறைய மக்களுக்கு. அதே போல் ஒரு எலிவேஷன், ஒரு முகப்பு தோற்றத்தை வந்து ரொம்ப அருமையாக என்னால் வடிவமைக்க முடியுது. நவீனம் மட்டுமே போதுமானதில்லை, நம்முடைய முன்னோர்கள் செய்துள்ள கட்டடக்கலை சார்ந்த நுட்பங்களையும் புகுத்தி கட்டடங்களை அமைக்கணும்னு சொல்றாரு கார்த்திகேயன். உலக புகழ்பெற்ற கட்டிடங்கள் அப்படின்னு தான் உலகம் சார்ந்து தான் நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மண் சார்ந்த விஷயங்களை நான் பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன். தஞ்சாவூரோட பெரிய கோயில் மாதிரியான ஒரு கட்டிடக்கலை அமைப்பு வேர்ல்டு லெவலில் எங்கேயுமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. அதோட பேஸ் அமைஞ்சிருக்கிறது மண், ஒரு மண்ணை பரப்பி அது மேலே அமைச்சிருக்காங்க. இது மாதிரியான ஒரு வித்தியாசமான கட்டிடக்கலை அமைப்பு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம நாட்டு கட்டிடக்கலைக்கு ஈடாக எந்த நாட்டிலையும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க, புதிய முயற்சிகள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, புதிய விஷயங்கள் ஆதி காலத்துலேருந்தே பண்ணியிருக்காங்க. ஒரு கூரை வீடாக இருக்கட்டும், அந்த விஷயம், அந்த ஏரேஷன், அந்த லைட்டிங், அதை தாண்டி இன்றைக்கி நம்ம வித்தியாசமான விஷயங்கள் நிறைய பண்ணல. அதுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பழைய கட்டிடக்கலை அமைப்பை எந்தளவுக்கு கொண்டு வரும், நம்ம புதுசில் எப்படி மேர்ஜ் பண்ணி கொண்டு வரும் அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அது சார்ந்து தான் இப்போது இந்த கல், மண், அதுலேருந்து மாறுபட்ட என்னென்ன விஷயங்கள் பழசை எடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த பழமையும் புதுமையும் சேர்ந்த ஒரு கலவை அப்படியே இருக்கணும் அப்படின்றதால தான் எங்களோட கேப்ஷனே மாற்றங்களை விரும்பும் மனிதர்களுக்காக அப்படின்னு வச்சிருந்தோம். தன்னோட பில்டிங் தன்னை பற்றி பேசணும், அதுதான் வெற்றின்னு சொல்கிறாரு மிஸ்டர் கார்த்திகேயன். ஒரு வீடு அப்படின்றது ஒவ்வொரு மக்களின் கனவு. அந்த கனவை நாங்கள் நினைவாத்து காமிக்கிறோம் அப்படின்றது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இவ்வளோ வீடுகள் பண்ணியிருக்கோம். எந்த வீடுகள்லையும் வந்து ஒரு குறையாவோ இல்லை மன வருத்தத்தோடையோ நாங்கள் வந்து வெளிவந்ததே கிடையாது. இத்தனை எங்களுக்கு வாடிக்கையாளர் இருக்காங்க, அவர்கள் மூலியாக மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த ஒர்க் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து வாடிக்கையாளர்கள் எல்லாமே எனக்கு வந்து நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் மாறியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் சார்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பண்ணணும் இல்லை வேறு ஏதோ பண்ணணும் அப்படின்றத தாண்டி எனக்கு ஒரு வீடு அமைச்சு தரதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது நான் நிறைவேற்றிட்டேன், நிறைய விஷயங்களில் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நான் சொசைட்டிக்கு என்ன செய்கிறேன் அப்படின்றது ஒரு கேள்வி என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. பிஸ்னஸ் மட்டுமே செய்யாமல் தான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் வெற்றியின் ரகசியங்களையும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குற மோட்டிவேஷனல் பேச்சாளராகவும் இவர் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். இதன் மூலமாக தன்னோட வாழ்வு அர்த்தமுள்ளதாக உணர முடிகிறதா சொல்கிறார். நான் ஒரு பேசிக்காக ஒரு ட்ரெயினர். நான் படித்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்களை பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கும் நிறைய ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஒரு நல்ல பாசிட்டிவான மனிதரை சந்திச்ச உணர்வு இவர் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஊரு இணைந்து வழங்குபவர்கள் நவகிரகா ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ், உமா மெட்டல்ஸ் சீர்காழி மற்றும் GCT நேச்சர்ஸ் ப்ராடக்ட்ஸ் கோயம்புத்தூர். இவர் டாக்டர் அருண், பல் மருத்துவர். சொந்த ஊர்ல மருத்துவமனை கட்டி மக்களுக்கு சர்வீஸ் செய்யணும்னு விரும்பினவர். அந்த கனவை நனவாக்கி இப்போ சீர்காழியில தன்னோட மருத்துவமனையை கட்டியிருக்காரு. வணக்கம், என் பேர் அருண். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சீர்காழியில் தான். படித்தது வந்து சீர்காழி SMHS ஹையர் செகண்டரி ஸ்கூல். BDS படித்தது வந்து சென்னை மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜில் படித்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனோடனே நான் சீர்காழியில் சொந்த ஊரில் ஒரு ஓன் கிளினிக் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் 2013 சீர்காழியில் பிடாரி வடக்குதியில் ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பித்தேன். அதுதான் இப்போ ப்ராக்டிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நான் என்னோடய மனைவி, அவங்களும் பல் மருத்துவர் தான். அட்வான்ஸ் கருவிகளை கொண்டு தன்னோட மருத்துவ பணியை தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இவங்க டாக்டர் லாவண்யா அருண்.
டாக்டர் அருணோட வெற்றிக்கு பக்கபலமா இருக்காங்க. என் பேர் வந்து லாவண்யா. நான் பிறந்தது எல்லாமே வந்து வேலூர் பக்கத்தில் குடியாத்தம். ஸ்கூலிங் எல்லாமே அங்கே தான் படித்தேன். காலேஜ் வந்து இங்கே சிதம்பரத்தில் படித்தேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மேரேஜ் ஆகி அங்கே ஆக்சுவலி சிதம்பரம் முடிச்சுட்டு நான் போய் அங்கே எங்கள் ஊர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆனது இங்கே சீர்காழி. ஸோ அப்படியே இங்கே வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. தன் கணவரோட சேர்ந்து அவருடைய ஊருக்கு மருத்துவ சேவை செய்யறது தனக்கு பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. சில திறமைகளை யாருக்கும் கற்றுக் கொடுக்கவே முடியாது. நமக்குள்ளேயே அது இருந்தாதான் சாத்தியம். அப்படி ஒரு சாத்தியம் இந்த இளைஞருக்கு கிடைச்சிருக்கு. இவர் அரவிந்தன். சின்ன சின்ன பொருட்களை வச்சு அதுக்குள்ள நிறைய மேஜிக் விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காரு. பொருட்களை செதுக்கி அதுக்குள்ள ஏதாவது சிற்பத்தை வடிவமைக்கிறது இவரோட இயல்பா இருக்கு. இது மாதிரி பல நுணுக்கமான படைப்புகளை செஞ்சு சாதனைகளை செய்துக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுலேருந்து ஓவியத்து மேலே ஆர்வம் உள்ளதால் 3000 ஃபோட்டோ வரைஞ்சிருக்கிறேன் A4 ஷீட்டில். அப்புறம் வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அந்த அவார்டு வாங்கணுங்கிறதுக்காக 10 ரெக்கார்ட் போல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சாக் பீஸில் வந்து 200க்கு மேலே சாக் பீஸில் காரிங்கில் பண்ணியிருக்கேன். க்ரையான்ஸில் ஒரு 200க்கு மேலே, சோப்பில் வந்து அம்மாம் சோப்பு, லக்ஸ் சோப்பு, எல்லா சோப்புலேயும் அதுமாரி நிறைய ஓவியம் வரைஞ்சிருக்கேன். திருவள்ளுவர் ஓவியம், காந்தி, அது போல் நிறைய பண்ணியிருக்கேன். என்னதான் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு உயரம் வரைக்கும் தான் போக முடியுது. அதுக்கும் மேலே போகிறதுக்கு சரியான சப்போர்ட் கிடைச்சா மட்டுமே சாதனை சாத்தியம். நம்ம காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் ஆகுது. இந்த ரெக்கார்டுக்காக தான் இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வீட்டில் இருந்தே ஃபோட்டோ வரைஞ்சி அதை சேல்ஸ் பண்ணி அது மூலயமா வர பணத்தை வச்சு தான் நான் ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன். அதுமாரி 10 ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். அதுக்காக இன்னும் ஸ்பான்சர் இன்னும் கிடைக்கல. கிடைச்சானா இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். அது இல்லாமல் லிம்கா ரெக்கார்டும் கிடைக்கும். இது இன்னும் நிறைய ஐடியா வச்சுருக்கேன். கண்டிப்பாக கிடச்சின்னா கின்னஸ் லெவலுக்கு நான் கண்டிப்பாக போவேன். அதுக்காக ஸ்பான்சர் மட்டும் கிடச்சின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனக்கு திறமையை கொடுத்த கடவுள் கண்டிப்பா அதை உயரத்துக்கு கொண்டு போகிற வழியையும் அதற்கான மனிதர்களையும் கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கார் மிஸ்டர் அரவிந்தன். இவர் அசோக். போராடினா வெற்றி நிச்சயம்னு இவரை காட்டி சொல்லலாம். நான் ஒரு 14 வயசு இருக்கும் வரும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறமா வந்து எங்கள் மாமா கொஞ்சம் உதவி பண்ணாங்க. அதில் அப்படியே படித்தேன். 12th வரைக்கும் படித்தேன். அந்த 10th லீவில் ஒரு வாட்ச் ஷாப்பில் அப்படியே வேலைக்கு போனேன். படிப்பு முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு ஸ்கூல் விட்டதுன்னா அப்படியே போய் சும்மா உட்காந்துருப்போம். அதில் வாட்ச் தொழிலை கற்றுக்கிட்டோம். அப்புறம் ஒரு கடையில் போய் வேலை பார்த்தோம். ஒரு 7 வருஷமாக வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கடை வைக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. சரி நம்மளும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் வந்தது. ஒரு 24 வயசில் ஒரு கடை ஒன்று கடத்தூர்லேயே கிடச்சிது. சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்ட இவர் படித்தது கொஞ்சமாக இருந்தாலும் தன்னோட அயராத உழைப்பு மூலமா கணபதி வாட்ச் அண்ட் மொபைல்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தக்காரராக ஆகியிருக்கார். 12th லீவுக்கு பிறகு வந்து என்ன செய்யறது காலையிலன்ட்டு இப்போ காலை நேரத்தில் ஒரு 6 to 8 வரைக்கும் பேப்பர் போட்டிருக்கேன். பேப்பர் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து போட்டேன். அப்போ அதுக்கப்புறம் நம்ம கடை வச்சதுக்கப்புறம் அந்த உழைப்பு கடைக்கு தொடர்ந்து மேக்ஸிமம் கடையில் தான் நிறைய நேரம் இருந்திருக்கேன். அதனால கஸ்டமர் நிறையா வர ஆரம்பித்தாங்க. சரி நம்மளுக்கு தன்னம்பிக்கை வந்துச்சு. சரி கடை நம்மளால் நடத்த முடியும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு சப்போர்ட்டுன்றது யாரும் இல்லை. அப்பா இருந்ததால் நம்மளே வந்து ஒரு கடையை வச்சோம். இருந்த காசில் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி அதே பெருசு பண்ணோம். இப்போ கஸ்டமரோட உதவியால் நம்மளும் நல்ல லாபம் சம்பாதிக்க முடிஞ்சுது. இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு கடையை வாங்கி கடத்தூரில் ஒரு பில்டிங் கட்டி அதில் இருக்கேன். சந்தோஷமாக இருக்கேன். நல்லா வியாபாரம் நடக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம உழைப்பால் வந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். நான் இருக்க மாரி கூட அந்த நினைப்பு வரல. இப்போ தன்னம்பிக்கை நிறையா வந்துச்சு. வந்து இங்கே உட்காந்த பிறகு நம்மளும் செய்ய முடியும் அப்படின்னு. அதுமாதிரி யார் நினைச்சாலும் எது வேணாலும் செய்ய முடியும். எல்லாத்தையும் எல்லா திறமையும் இருக்குது. பேப்பர் போடுற வேலை உட்பட பல வேலைகளை செஞ்சு படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இவரை மாதிரி இளைஞர்கள் தான் சீர்காழியோட இளைய தலைமுறைக்கான அடையாளங்கள். பாரம்பரியத்தையும் ஊரையும் நேசிக்கிற பலரும் இங்கே இருக்காங்க. இவர் தியாகு. பாரதி பேக்கரி இவரோட பாரம்பரியமான நிறுவனம். பல வருஷங்களாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம கடை தாத்தா காலத்துலேருந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரன் பண்ணிட்டு இப்போ எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பாவோட சேர்ந்து நானும் இதை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இவரோட அப்பா தாத்தா செய்த பாரம்பரியமான அடையாளமான தொழிலை தானும் செய்யணும்னு ஆசைப்பட்டு விருப்பத்தோடு செய்துக்கிட்டு இருக்காரு. நான் படிக்கும்போது அப்பா எதுவும் படிக்க சொல்லியிருப்பாங்க நினச்சேன். இல்லை நான் எனக்கு அது பிடிக்கல. நாம் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். அதை பாரம்பரியமாக பண்ணுறது. அதுக்காக கேட்ரிங் துறை தேர்ந்தெடுத்து இப்போ பேக்கரி இந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்து வந்துட்டு இருந்தேன். நானும் அப்பா கூட சொன்னாங்க இப்போ கடையில் வந்து இல்லை டெக்னாலஜிலாம் மாற்றி நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொன்னாங்க. எனக்கு நம்ம ஊர் மக்களுக்காக அந்த டேஸ்ட் கொடுக்கணும் ஒரே காரணத்துக்காக பாரம்பரியமாக வந்துட்டுருக்க அந்த பாரம்பரியம் வந்துட்டு ஒரே காரணத்துக்காக நானும் அந்த பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ணி இதே மாதிரி கஸ்டமருக்காக கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். வேற வேலைகளும் வாய்ப்புகளும் இருந்தாலும் தன்னோட பாரம்பரியம் விடுபடாமல் இருக்கணும்னு நினைக்கிற இவரை கண்டிப்பாக பாராட்டணும்.